ISI தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய 9 பேர் டெல்லியில் கைது. டெல்லி, மும்பையில் தாக்குதல் நடத்தும் சதி திட்டத்தை முறியடித்தது டெல்லி போலீஸ். மதுரை திருப்பரங்குன்றத்தில் மூடப்பட்ட 3 டாஸ்மாக் கடைகளில் ஒன்றை மீண்டும் திறந்தால் சர்ச்சை. டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாக முதலமைச்சர் அறிவிப்பு. அரசியல் விளையாட்டு என குற்றச்சாட்டு. தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் விரைவில் தொடங்க வாய்ப்பு. அடுத்த 5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் நுழையும் என வானிலை மையம் கணிப்பு. மாஞ்சோலை எஸ்டேட் நிறுவனம் அரசுக்கு வழங்க வேண்டிய 4655 கோடி ரூபாயை வசூலித்து அறிக்கை அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆக்கிரமிப்புகள் துணை ராணுவம் மூலம் காலி செய்யப்படும் என எச்சரிக்கை. முதலமைச்சர் விஜய் நாளை மறுநாள் திருச்சிக்கு பயணம். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு ஏற்பாடு. அருமை நண்பர் அஜித்குமாரின் தாயார் மறைவு செய்தி கேட்டு மிகுந்த வேதனை அடைந்ததாக முதலமைச்சர் விஜய் பதிவு. வாழ்வில் அனைத்து நிலைகளிலும் அரணாக இருந்து அரவணைத்த தாயாரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் முதல்வர் ஆழ்ந்த இரங்கல். நெல்லை தென்காசியை உலுக்கிய அரிவாள் வெட்டு சம்பவத்தில் தொடர்புடையவர்களை காட்டிக் கொடுத்த ட்ரோன் உதவியுடன் 3 பேரை பிடித்த காவல்துறை. கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படும் மர்ம நபர்கள் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் வெட்டி அராஜகம். தலைமறைவாக உள்ள மேலும் 5 பேரை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைப்பு. சென்னை கோட்டூர்புர நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் வசிக்கும் மக்கள் புதிய வீடுகளை ஒதுக்க கோரி போராட்டம் நடத்தியவர்கள் கைது. காவல்துறை மற்றும் மக்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு. வீடு பூட்டி வச்சுக்கிறாங்க. பூட்டின வீடே எங்களுக்கு கொடுக்கணும் தான் நாங்க இப்ப வந்து இந்த மறியல்ல ஏற்பட்டுக்கிறோம். மறுபடியும் போராட்டம் கடைசி வரைக்கும் நாங்க போராடி இது வாங்காம விட மாட்டோம். மின்சாரத்துறையில் டெண்டர்கள் குறித்த விவரங்களை ஆராய 3 குழுக்கள் அமைப்பு. ஆய்வுகளுக்கு பின்னரே டெண்டர் அறிவிப்பை வெளியிடவும் கொள்முதல் மற்றும் ஒப்பந்தங்களில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் அமைச்சர் நிர்மல்குமார் உத்தரவு. சென்னை மக்கள் மாளிகையில் ஆளுநர் அர்லேகருடன் அதிமுக நிர்வாகிகள் அக்னி கிருஷ்ணமூர்த்தி, தனபால் MP ஆகியோர் சந்திப்பு. தாவேக்கவினர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மனு. விழுப்புரம் அதிமுக அலுவலக சாவியை EPS தரப்பிடம் ஒப்படைத்த CV சண்முகம். புதிய மாவட்ட செயலாளர் பணியை தொடங்கிய நிலையில் CV சண்முகம் பேனர்கள் அகற்றம். திருவிழாவையொட்டி திருச்செந்தூர் கடலில் குவிந்த மக்கள். கடல் அலையில் சிக்கிய 2 காலில் எலும்பு முறிவு. கர்நாடக மாநிலத்தின் 25வது முதலமைச்சராக ஜூன் 3ஆம் தேதி பதவியேற்கிறார் DK சிவகுமார். அவரோடு 10 அமைச்சர்கள் அன்றைய தினமே பதவியேற்க இருப்பதாக தகவல். ஜூன் 1 முதல் சென்னை செங்கல்பட்டு புறநகர் ரயில்கள் புதிய அட்டவணையில் இயக்கப்படும். சென்னை கடற்கரையிலிருந்து முதல் ரயில் அதிகாலை 3:50 மணிக்கு புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. திருச்சி, விருதுநகர் உட்பட 3 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் திடீர் சோதனை. கனிமவள முறைகேடு தொடர்பான வழக்கில் கொச்சியில் உள்ள மண்டல NIA அதிகாரிகள் இன்று காலை முதல் 3 இடங்களில் ஆய்வு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவிழாவையொட்டி களை கட்டிய பாய்மர படகு போட்டி. கடலில் சீறி பாய்ந்த படகுகளின் பிரமிக்க வைக்கும் காட்சி.